எல்லா ஆசீர்வாதம் தான் கிறிஸ்துக்குள் இருக்குது. கிறிஸ்துக்குள்ள எப்படி கிறிஸ்துக்குள் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது? இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து எல்லாம் முடிந்தது சொல்லி ஜீவனை விட்டாரே. அப்போ அவங்க ஏதோ ஒன்று செய்து முடித்து விட்டார். எதை அவர் செய்து முடித்தாரோ அதெல்லாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. மரித்து எல்லாம் செய்து முடித்தார், உயிரோடு எழுந்து இன்றைக்கு அவர் செய்விக்கிறார். இப்போ அந்த ஆசீர்வாதம் என்ன? சிலுவை காட்சியை நம்ம பார்க்கும்போது வெறும் சிலுவையில் இயேசு மரித்ததை தான் நம்ம பார்க்குறோம், உயிர் தேர்தலை பார்க்குறோம், அவ்வளோதான் தெரியுது. ஆனால் அது ஆவிக்குரிய ரீதியில் என்ன நடந்தது அங்கே அப்படின்றதை பவுல் நிருபங்களை விலைக்கு சொல்லுகிறார். இப்போ அதை நம்ம பார்க்கும்போது கிறிஸ்து அவருக்கு நடந்த எல்லா தீமையும் நம்முடைய தீமையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு உண்டாயிருக்கிற நன்மையெல்லாம் நமக்கு வந்து சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் அங்கே பாவமான நமக்கு நீதி உண்டாயிடுச்சு, சாபமாய் நமக்கு ஆசீர்வாதம் தந்தார், தரித்திராய் நம்ம ஐஸ்வர்யம் தந்தார், அவர் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டு நமக்கு சமாதானம் தந்தார். இப்படி அவருடைய எல்லா தீமையும் நமக்கு நன்மையாக மாறிவிட்டது. அவர் காயப்பட்டு நமக்கு சுகந்தத்தை வாசம் சொல்லுது. இதுதான் இந்த ஆவிக்கு ரீதியில் இருக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களை நம் கண் காணவில்லை, காது கேட்கல, இருதயத்தில் தோன்றவில்லை. நமக்கு அதை ஆவியானவர் ஆவியிலே வெளிப்படுத்தியிருக்கிறார் சொல்றார். ஆவியிலே வெளிப்படுத்துறார், ஆவியானவர் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். வேத வசனத்தின் மூலமாக அதை ஆவியானவர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா வேத வசனத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்துறார். பவுல் அதை எப்படி நமக்கு வெளிப்படுத்துறார், எப்படி சொல்றாரு, நிருபங்கள் எப்படி எழுதுறார்? வார்த்தையின் மூலமாக தான் எழுதுறார். அந்த வார்த்தையில தான் அந்த ஆவிக்குரியது இருக்கிற அந்த கரு வார்த்தையில் இருக்கிறது. அப்போ ஆவிக்குரியதில் தேவன் எல்லாமே ஆயத்தம் பண்ணி வைத்து எல்லாமே நமக்கு செய்து முடித்தாக்கி இதுக்கப்புறம் இயேசு எதுவும் ஒன்று செய்யறதில்லை. இயேசு எனக்கு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும் போது தேவன் கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இப்போ அது எல்லாமே கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு, கிறிஸ்துக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆதாம் முதல் பூமி இந்த வெளிப்படுத்த வரைக்கும் வேதத்தில் சொல்ல எல்லா வாக்கு தத்துவமும் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிற சொல்லி வாசல் சொல்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறவர்கள் அது உங்களுக்கு அப்படியே ஆகும் என்று இருக்குது. ஏன்னா அது உங்களுடைய தகுதியினால அல்ல, இயேசு கிறிஸ்துடைய தகுதியினால், இயேசு கிறிஸ்து நீதியினாலே அந்த நீதி நீங்கள் உடையவர்களாக இருக்கிறது உங்களுக்கு அது கிடைக்கிறது.